அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்குபாணி விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்வோமா? இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு தென்கிழக்கிலும் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இவரை சப்பாணி விநாயகர் என்றும் அழைப்பர். தேவாசுர யுத்தத்தின் போது தேவர்கள் வேதங்களையே அஸ்திரங்களாக்கி அசுரர் மீது ஏவி அவர்களின் ஆற்றலை இழக்கச் செய்தனர். அசுரர்களில் ஒருவர் மிகவும் பேராற்றல் பெற்றவன், சங்கு வடிவில் தோன்றியவன் என்பதால் அவனுக்கு சங்காசுரன் என்று பெயர். இவனுடைய இளவலாகிய கமலாசுரனும் சாதாரணமானவன் அல்லன். தமையனை விட பல மடங்கு ஆற்றல் உடையவன். இருவரும் திட்டமிட்டு பிரம்மனிடம் உள்ள வேதங்களை கவர திட்டமிட்டார்கள். வேதங்கள் தம்பயமாகிவிட்டால் அவற்றை அஸ்திரங்களாக்கி தேவர்கள் மீது ஏவி அவர்களை ஆற்றல் இழக்கச் செய்திடலாம் என திட்டமிட்டனர். அண்ணனின் கட்டளைப்படி தம்பி கமலாசுரன் மறைகளை கைப்பற்றி வர புறப்பட்டான். தனது மாயையையும் கமலாசுரன் பிரம்மனின் இடப்புறத்திற்கு சென்று வேதங்களை கைப்பற்றி அண்ணனிடம் அளித்தான். சங்காசுரன் அவற்றை கடலில் ஒளித்து வைத்தான். இதனால் பிரம்மனின் படைப்பு தொழில் தொடர இயலாமல் வருந்தினார். சிவனை பிரம்மன் சரணடைந்தார். அவர் விநாயகரை வழிபட்டால் வினைகள் தீரும் என்றார். அதன்படி பிரம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்து விநாயகரை வழிபட்டார். விநாயகர் பிரம்மனுக்கு காட்சி தந்து பிரம்மனின் பிரச்சனை விரைவில் தீரும் என வரமளித்தார். விநாயகர் அந்தணர் வடிவெடுத்து புதிதாக வேத ஆகமங்களை உருவாக்கி அவற்றை பிரம்மனிடம் தந்தார். தன் பெயர் மல்லாளன் என்றும் அசுரனை அழிக்க தான் துணை செய்வதாகவும் கூறினார். இதனால் கோபமடைந்த கமலாசுரன் மல்லாளருடன் போர் புரிந்தான். அவனது வலிமை மிக்க அஸ்திரங்களை தனது மழுப்படையால் மல்லாளர் அழித்தார். உடனே கமலாசுரன் பெரும் பிரளயத்தை உண்டாக்கினார். அந்த பிரளயத்தை தமது தீக்கிணையால் உறிஞ்சிட கமலாசுரன் தன் அண்ணனை சந்தித்து மறுநாள் மீண்டும் போருக்கு தயாராகினான். மல்லாளர் வெற்றி பெற சங்க முனிவர் செய்த யாகத்திலிருந்து மலையளவு மயில் தோன்றியது. அதில் ஏறி சென்று மல்லாளர் கமலாசுரனையும் சங்காசுரனையும் அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார். மயில் வாகனத்தில் வந்த மல்லாளர் மயூரேச விநாயகர் என பெற்றார். சங்காசுரனை தமது வெற்றி சங்காக துதிக்கையில் தாங்கியதால் இவர் சங்குபாணி விநாயகர் என பெற்றார். காஞ்சிபுரத்தில் உள்ள 16 கணபதி கோவில்களில் குறிப்பிடத்தக்க கோவில் இது. காஞ்சி மகா பெரியவர் இவருக்கு சிதறுகாய் போட்டுவிட்டுத்தான் தமது யாத்திரையை தொடங்குவார். பக்தர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற இந்த விநாயகரை வேண்டிக் கொள்கிறார்கள். 108 தேங்காய்கள் உடைத்தும் அருகம்புல் மாலை சாற்றியும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். சங்கடகர சதுர்த்தி மற்றும் விநாயக சதுர்த்தி இங்கு விழா நாட்கள். நம் இன்னல்களை போக்கி இன்ப வாழ்வை நல்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்குபாணி விநாயகரை வணங்கி பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதையே நமஹா.